பூமியை காப்பாற்ற வந்த வேட்டுக்கிரகத்து சூப்பர் ஹீரோ. பூமியின் ஏழை பெண்ணும் இணையும் மறக்க முடியாத காதல் கதை. இது காதல் மட்டுமல்ல, அதிரடி ஆக்சன் கலந்த காவியம். மாயாவின் காவலன் 4ஆம் பாகம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. நெக்ஸ்ட் டே எஸ்கே கோஆபரேட் லோபி. மாயா லிப்ட் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றாள். ஒரு நீல நிற ஃபைல் அவள் கையில். அந்த ஃபைலில் போல்டாக ஒரு லேபிள், கான்ஃபிடென்ஷியல் இன்டர்னல் ஆடிட். அவள் அதை HR-இல் இருந்து கலெக்ட் பண்ணி வருகின்றாள். இந்த ஃபைல் ஏதோ முக்கியமானது போல் இருக்கு, என்ன இருக்குமோ இதுக்குள்ளே என்று மாயா மனதுக்குள் நினைத்தாள். அர்ஜுன் ஆபீஸ். அர்ஜுன் அந்த நேரம் ஒரு கிளையண்ட் மீட்டிங்கில் இருக்கின்றான். அவனுடைய குரல் அந்த ரூமில் பளிச்சென்று ஒலிக்கின்றது. We are not here just to sign papers. We are here to build something the last. அவனுடைய மனசில் மாயா இன்று பங்க்சுவலா வந்திருப்பாளா? நேற்றிரவு கார்ல அவளை பார்த்த அந்த முகம் இன்னும் என் கண் முன்னாடி நிற்கின்றது என்று பலவாறாக மாயாவை பற்றி அந்த மீட்டிங்கிலும் எண்ணமிட்டு கொண்டிருந்தது அவனுடைய மனது. அதே நேரம் மாயா ஃபைலை அர்ஜுன் PA-க்கு கொடுக்க வந்தாள். அந்த நேரத்தில் இன்னொரு ஸ்டாஃப் அவளை அழைத்தான். ஸ்டாஃப், மாயா மேடம், அந்த வெண்டர் ஃபைல் உடனே சைன் பண்ணணும், இதோ டாக்குமெண்ட்ஸ். மாயா அந்த டாக்குமெண்டை எடுத்துக்கொண்டாள். அதனால் கையில் இருந்த கான்ஃபரன்ஸ் ஃபைல் சற்று மேசையின் விளிம்புக்கு நகர்ந்தது. பின்னால் சென்ற ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு தவறுதலாக போட்டோகாப்பி ரூமுக்கு கொண்டு போனான். அன்னோன் கால். அந்த நேரம் மாயாவின் போன் அடித்தது. அது ஒரு அன்னோன் நம்பர். மாயா, ஹலோ. எதிர்முறையில் ஒரு கரகரப்பான குரலில் ஒரு மனிதன் கதைத்தான். ஃபைலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கேர்ஃபுல் ஆயிரு. மாயா அதிர்ச்சி அடைந்தாள். யார் இது? அந்த கரகரப்பான குரல் திரும்பவும் சொன்னது, எச்சரிக்கிறேன், அந்த ஃபைலில் உங்கள் பெயரும் வரக்கூடும். மாயா வாயடைத்து நின்றாள். கோல் திடீரென்று கட் பண்ணப்பட்டு விட்டது. என்ன ஃபைல் அது? இது என்ன கனெக்ஷனாக இருக்கும் என்று மாயா பலவாறாக மனசுக்குள் பதட்டத்துடன் எண்ணமிட்டு கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அர்ஜுன் மீட்டிங் முடித்து PA-இடம் கேட்டான். கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் வந்ததா? PA, ஜஸ் சார், ஆனால் அது போட்டோகாப்பி ரூமுக்கு தவறுதலாக போய்விட்டதாம் என்று மாயா மேடம் கூறியிருந்தார்கள். PA கூறியதை கேட்டதும் அர்ஜுன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அந்த அதிர்ச்சியின் காரணத்தால் அவனுடைய கண்கள் பெரிதாகியது. மாயா, நீ ஏதாவது பிளான் பண்ணுறியா அல்லது யாரும் உன்னை பயன்படுத்துகிறார்களா என்று அர்ஜுன் மாயாவை பற்றி பலவாறாக எண்ணமிட்டு கொண்டிருந்தான். கஃபெத்தரியா. மாலையில் மாயா கஃபெத்தரியாவுக்கு போனாள். கஃபே கப் எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள். அவளின் முகத்தில் குழப்பம் தெரிகின்றது. அதே நேரம் அவளுடைய நண்பி சுமதி வந்து, மாயா, நன்றாக இருக்கிறியா? ஏன் உன்னுடைய முகம் வாடி இருக்கின்றது? மாயா சிறிது சிரித்துக் கொண்டு, எதுவும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அவளுடைய மனதில், நான் சொல்லணுமா இல்லை நானே இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா? அதே நேரத்தில் அர்ஜுன் அவளை தேடி கஃபெத்தரியாவுக்கு வந்தான். அர்ஜுன், மாயா, அந்த ஃபைலை யாருக்கு தந்தாய்? மாயா, சார், நான் போட்டோகாப்பி ரூமுக்கு தவறுதலாக அனுப்பிவிட்டேன். அர்ஜுன் ஒரு நிமிடம் அவளை பார்த்தான். அவனுடைய பார்வையில் ஒரு தீவிரம். அர்ஜுன், மாயா, அந்த ஃபைல் கான்ஃபிடென்ஷியல். அந்த ஃபைலில் உள்ள தகவல்கள் வெளியே போனால் கம்பெனிக்கு பெரிய ஆபத்து. யாராவது உன்னை யூஸ் பண்ணுகிறார்களா? மாயா கண்களை நேராக பார்த்து, சார், நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஆனா யாராவது என்னை பயன்படுத்துறாங்கன்னா நானே தெரிஞ்சுக்கிறேன். அர்ஜுன் சில வினாடிகள் மௌனமாக இருந்தான். ஆனால் அவனுடைய மனது சொன்னது, இந்த பெண்ணை நான் நம்பலாமா இல்லை நான் கவனமாக இருக்கணுமா? மாயா வீடு. மாயா வீட்டுக்கு வந்து ஃபைல் கோப்பியை நினைத்து கொண்டே இருக்கின்றாள். தங்கச்சி கேட்டாள், அக்கா என்னாச்சு? ஆபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? அதற்கு மாயா அவளுக்கு ஒரு புன்னகையே பதிலாக கொடுத்தாள். அந்த இரவு அவள் தூங்க முடியவில்லை. அந்த அன்னோன் கால் அவளை டிஸ்டர்ப் பண்ணுகின்றது. அவளுடைய மனசு, என்னடா நடந்து கொண்டிருக்கு, நான் என்ன செய்ய போகின்றேன்? அதே நேரம் அர்ஜுன் தனியாக பால்கனியில் நின்று சிட்டியை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மனசு, மாயா, நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா அல்லது உன்னை நான் இன்வெஸ்டிகேட் செய்யணுமா? அவன் உடனே போனை எடுத்து செக்யூரிட்டி ஹெட்டுக்கு ஒரு மெசேஜ் செய்தான். Keep an eye on Maya movement, but discreetly. நெக்ஸ்ட் டே எஸ்கே கோஆபரேட். மாயா அலுவலகத்தில் அசட்டையாக வந்து விட்டாள். நேற்றைய அவளது கூர்மையான பதில்கள் இன்னும் எல்லோருக்கும் பேசுபொருள். ஆனால் இன்று அவளின் முகத்தில் ஒரு வேறு கவலை தெரிகின்றது. அவள் பையில் சில பத்திரங்கள். அவள் கடன் கட்டணங்களை கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றாள். ஒரு பேனாவை எடுத்து பக்கத்தில் இருக்கும் காலியாக இருந்த ஒரு வில்லின் பின்பக்கத்தில் எழுதி கொண்டிருக்கிறாள். அவள் அப்படி எழுதி கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு ஊழியன் ஒரு பெரிய பிரவுன் ஃபைலை அவள் மேசை பக்கத்தில் தவறுதலாக வைக்கின்றான். அவள் கவனிக்கவில்லை. அவள் கையில் இருக்கும் பில்லையே பார்த்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரத்துக்கு பிறகு அவள் HR கேட்ட ஒரு டேட்டாவை சர்ச் செய்ய அந்த ஃபைலை எடுத்துக்கொள்கின்றாள்.
இந்த பிரவுன் ஃபைல் தான் இருக்கணும் என்று தோணுகின்றது. அவள் திறந்தவுடன் அவளது புருவம் சுருங்குகின்றது. இதெல்லாம் என்ன? இது ப்ரொஜெக்ட் ஃபைல் மாதிரி இல்லையே. கான்ஃபிடென்ஷியல் சீல். அதில் இருக்கும் சில பக்கங்களை அவள் பார்க்கின்றாள். அதில் கிளாசிஃபைட், இன்டர்னல் செக்யூரிட்டி பிளான் டிராஃப்ட், டூ நாட் டூப்ளிகேட் என்று ஒரு ரெட் ஸ்டாம்ப். மாயா அதிர்ச்சியுடன் உள்ளுக்குள், இது நம்ம கம்பெனி ஃபைல் இல்லையே, இது பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஃபைல் மாதிரி இருக்கின்றதே என்று மனதுக்குள் பதட்டத்துடன் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் அர்ஜுன் தனது கிளாஸ் வால் ஆபீஸில் இருந்து அவளை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் முகத்தில் ஒரு விதமான கவலை. அவள் அந்த ஃபைலை திறக்கக்கூடாது. அவன் தன்னுடைய இன்டர்கமை எடுத்து, செக்யூரிட்டி, அந்த அட்மின் ரூமுக்கு உடனே போ, நான் உடனே வருகின்றேன், யாரும் அந்த ரூமில் இருந்து வெளியே போகக்கூடாது என்று உத்தரவிட்டான். அட்மின் ரூம். மாயா அந்த ஃபைலை மூட நினைக்கின்றாள். ஆனால் ஆர்வம் காரணமாக அவளின் விரல்கள் இன்னொரு பக்கத்துக்கு மாறுகின்றன. அதில் ஒரு மேப். அந்த மேப்பில் சில ரெட் மார்க், சில கோட் நம்பர்கள். அவள் புரியாமல் பக்கத்தை கையால் மெதுவாக தொடுகின்றாள். அந்த பக்கத்தின் கோனரில் ஆபரேட்டிவ் ARJ 77 கீப் சர்வேலன்ஸ், ஃபீல்ட் ஏஜென்ட் டிப்ளாய்ட், மிஷன் கண்டினியூ. மாயா உள்ளுக்குள், அர்ஜுன் இதுவா? என்ன மிஷன்? அவள் திடீரென மயக்கம் போல ஃபைலை மூடுகின்றாள். அதே நேரம் கதவு திறக்கின்றது. அர்ஜுன் அங்கே நிற்கின்றான். அவன் முகத்தில் எந்த புன்னகையும் இல்லை. அவன் பார்வை சார்பாக இருந்தது. மாயா தனது கையை அந்த ஃபைலில் இருந்து எடுக்கின்றாள். அர்ஜுன் கடினமான குரலில், மாயா, அந்த ஃபைல் உனக்கு யார் தந்தது? மாயா அதிர்ச்சியாக, நான் சர்ச் பண்ணி கொண்டிருந்தேன் சார், அந்த ஃபைல் என்னென்று எனக்கு தெரியாமல் என்று அவள் கூறி முடிக்கும் முன்பாகவே அவள் அருகில் மிக விரைவாக அர்ஜுன் வந்தான். அந்த ஃபைலை கையில் எடுத்தான். இந்த ஃபைலில் கம்பெனிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இருக்கு. இது உங்க கையில் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் உங்களுடைய ஆர்வம் மனிதர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். மாயா, நான் எந்த தவறும் பண்ணவில்லையே சார். அர்ஜுன் சற்று தனிந்த குரலில், ஆனால் உறுதியான பார்வையில், நீ எந்த தவறும் பண்ணவில்லை. ஆனா அந்த ஃபைல் யாரிடமும் செல்லக்கூடாது. யாரிடமும். மாயா அவனை பார்த்து ஒரு நிமிடம் நின்றாள். அவன் பார்வையில் ஏதோ மறைக்கப்பட்ட ரகசியம் இருந்தது. மாயா வீடு. மாயா வீட்டில் ஃபைலை நினைத்து கொண்டு தூங்க முடியாமல் இருந்தாள். அர்ஜுன், அவன் முகம், அவன் ஃபைலில் இருந்த கோட், இது என்ன ரகசியம்? அம்மா தூங்கிக் கொண்டிருந்தாள். மாயா வெளியே வந்து வீட்டின் பக்கத்தில் இருந்து வானத்தை பார்த்தாள். மெல்லிய காற்று வீசியது. அவளின் கண்களில் ஒரு விசித்திரமான சைனிங். இந்த வேலை இப்போ பெரிய கதையோட தொடங்க போகுது போல என்று அவளுடைய மனம் சொன்னது. நெக்ஸ்ட் டே, SK கோஆபரேட். அடுத்த நாள் அலுவலகத்தில் மாயா தனது டெஸ்க்கு சென்று உட்கார்ந்தவுடன் ஒரு சிறிய கவர். அதில் குட் ஒர்க் ஜெஸ்டர்டே. அவள் அதிர்ச்சியாக சுற்றி பார்த்தாள். அர்ஜுன் தனது கிளாஸ் ஆபீஸில் இருந்து சற்று சிரித்து அவளை பார்த்தான். மாயா உள்ளுக்குள், அவனுக்கு நான் பிடித்து விட்டேனா? ஆனால் அவனுடைய மனதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது. ஈவினிங் டைம். அந்த மாலையில் மாயா ஆபீஸில் இருந்து வெளியே வரும் பொழுது ஒரு கருப்பு கார் அவளை கட்டியாக பின்தொடர்ந்தது. அவள் நடப்பதை நிறுத்தினாள். கார் நின்றது. அந்த காரின் கண்ணாடி கீழே இறங்கியது. அதிலிருந்து ஒரு குரல், மாயா, அந்த ஃபைல் உன்னிடமா இருக்கிறது? மாயா அந்த கேள்வியை கேட்டு நின்ற தருணத்தில் அவள் வாழ்க்கையில் இன்னொரு சுழல் ஆரம்பமாகியது. அந்த காருக்குள் யார்? அந்த ஃபைலில் என்ன ரகசியம்? அர்ஜுன் உண்மையில் யார்? WB தமிழ் ஆடியோ நாவல் வழங்கும் மாயாவின் காவலன். ஒரு காதலும் ஒரு ரகசியமும். அடுத்த அத்தியாயத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவள் பின்தொடரப்பட்ட அந்த இரவு. அவளுக்கு தெரியாமல் அவளின் வாழ்க்கையில் ஒரு ரகசிய பிணைப்பு சூழ்ந்து விட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள். அவளின் நாமும் அந்த மர்ம பயணத்தில் இணைய போகின்றோம். மாயாவும் ஏலியனுமான அர்ஜுனின் பயணம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. WB தமிழ் ஆடியோ நாவல், காதலும் கற்பனையும் ஒன்றிணைக்கும் தமிழ் கதையுலகம்.